ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. ரொம்ப நாளா நம்ம பிளான் போட்டிருந்தோம்ல, ஒரு லாங் டிரைவ் 4 நாள் 5 நாள் போகணும்னு. அது இன்னைக்கு தான் நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எல்இடி லைட்டு, காருக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. லாங் டிரைவ் போகும்போது எதனா செக் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பா எனக்கு டைம் கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம போறதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கார் பெட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ கிளம்ப வேண்டியது தான். நம்ம வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு கண்டிப்பா அவங்க பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைலேஜ் இந்த கார் தருதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நான் ஊருக்கே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. ஆல்ரெடி நம்ம 10 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தோம். எல்லாமே அப்படி ஸ்மைல் அடிச்சு தூக்கம் இல்லாதனால சரியா தூங்கலாதா அப்படின்னு சொல்லி தூங்கி ஏந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டோம். இப்ப 12 மணி ஆகுது. இப்பதான் கிளம்புறோம். பாப்பா தூங்குறா. அவளுக்கு பெட்டு ரெடி பண்ணி கார்ல போட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் பெட்டு ஏர் ஏத்திட்டு இருக்கோம். ஏத்தி காலைல போட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போலாம். கார்ல ஏர் ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனா உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியாதுன்னு வீட்டுல பண்ணேன். இது சாதா அந்த பலூனுக்கு காத்தடிக்கிற பம்பு தான். இதை வச்சுன்னா புஸ்கு புஸ்குன்னு அமுக்கணும், கொஞ்சம் கை வலிக்கும். அது ஸ்வைன்னு ஏறிடும். அதுதான் பிரச்சனை இல்லை. ஆனா கிளாரிட்டியா உங்களுக்கு இப்ப காட்ட முடியல, அதனாலதான் பண்ணேன். இது கூட இந்த டெலிஃபோன் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. இது பேஸ்மெண்ட்டுக்காக நல்லா நின்னுக்கும். இது அது மேல போட்டு நம்ம படுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் அப்படிலாம் கேட்டுவாங்கல்ல. நார்மல் கார், ஒரு காருக்கு பெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இன்ன வரைக்கும் சூப்பரா போகுது. ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப 6 சாவியும் இந்த பெட்டையும் தூக்கி போட்டு கிளம்பணும். ஆல்ரெடி எல்லாமே ரெடி, வாங்க போலாம். அப்படியே லாங் டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல சூப்பரா இளையராஜா சாங்ஸ்லாம் அப்படியே போட்டுட்டே போனேன். மெயினா இந்த சாங் யாரெல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த மீம்லலாம் அடிக்கடி பார்த்திருப்பேன். இந்த நைட் பிளஸ் இளையராஜா பிளஸ் டிரைவிங் இஸ் ஈக்குவல் டு ஹெவன்னு. கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய இளையராஜா சாங்கவா கேட்டுட்டு போனோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சும்மா கமெண்ட்ல சொல்லுங்க. லாங் டிரைவ்னாலே அது அந்த சாங்கோட ஆரம்பிக்கும். எப்பவுமே நடுவில் தூங்குறோமோ இல்லையோ அந்த சாங் கேட்டுட்டே தூங்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படியே ட்ரிப்பும் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இப்போ ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் வாங்க. எங்க போனாலும் 24 மணி நேரம் திறந்திருக்க ஒரே கடை கருப்பட்டி டீ கடை மட்டுமே. ஏன்னா அது மட்டும் தான் நான் பார்த்தேன் வர வழியெல்லாம். சரி வேற கல்ல நிக்கலாம், வேற கல்ல பார்த்து திருப்பி திருப்பி அந்த கருப்பட்டி டீ கடை தான் வருது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். கார் பாத்தீங்கன்னா அந்த ஓரமா நிப்பாட்டிட்டோம். ஆரிஷாவும் அங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹோட்டல் பாத்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க. எப்ப திறப்பாங்களா தெரியல. அது மட்டும் நைட்டு கிடையாது போல இருக்கு. இப்போ நல்லா டீயை குடிச்சிட்டு கிளம்பணும். காஃபி குடிக்கலாமேன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி பண்ணுவேன். சரியான தூக்க கலக்கும். தூக்க கலத்துல நான் என்ன சொல்ல வரேன் கூட சொல்லி முடிக்காம காஃபி எடுத்து குடிச்சிட்டேன். கார் அங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். தம்பி தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கண்ணாடி சரியா தெரியல. நல்லா கிளீன் பண்ணா நல்லா நைட் டிரைவிங் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. இந்த கடையில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா எனக்கே ஷாக்கா இருந்தது. எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது. இந்த சிறுதானியில செஞ்சு வைப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நைட் டைம்ல இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆம்லா அணி, ஹனியில இந்த நெல்லிக்காய் போட்டு ஊற வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் இருந்தது. 180 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஊறுகாய், இதெல்லாம் ஊறுகாய் நமக்கு தேவையில்லை அது தெரியல. பட் நைட் டைம்ல இந்த மாதிரி சிறுதானிய சாப்பாடு நல்லாவே சாப்பிடலாம். அந்த ஃபுட்டு மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அப்புறம் கேக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த கேக்கும் சிறுதானிய கேக்கு அப்படிலாம் கூட செஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இப்போ நம்ம குழந்தை கூட்டு போறோம் அப்படின்னா அடம் பிடிப்பாங்க, இது வேணும் அது வேணும்னு. ஹெல்த்தியா வாங்கி கொடுத்து கூட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இனி எங்கன்னா லாங் டிரைவ் போனோம்னா கருப்பட்டி டீ கடை பார்த்தா நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன். ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் நம்ம கிட்ட வச்சிருக்கோம், நமக்கு ஏதாவது இடையே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சாப்பிட்டு முடிக்கணும். நடுவுல பாத்ரூம்லாம் எங்க கூட நிப்பாட்ட முடியாது இல்லையா. அதெல்லாம் இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிச்சு. ஏதோ கிட்ட வந்துச்சு அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் இருக்கும் நம்ம வந்தது. ஆனா கரெக்டா பாக்கணும் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னா, மேப் போட்டு பார்த்தா கரெக்டா 1.5 மணி நேரம் காட்டுது. அதாவது 77 கிலோமீட்டர் நம்ம இப்போ இன்னும் ரீச் பண்ணணும். போயிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதை 1.5 மணி நேரத்துல போயிடலாம். இப்ப டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா 5:45 ஆகுது.
கிளம்பி போயிடுவோம். இப்போ மைலேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 22.9 கொடுத்துருக்கு, 23 மைலேஜ் கொடுத்துருக்கு. இது பெரிய விஷயம் தான். நான் கார் எடுக்கும் போதே யோசிச்சேன், நமக்கு லாங் டிரைவுக்கு வேணும், நம்மளோட பர்சனலுக்கும் வேணும் அப்படின்றது தான் பார்த்து பார்த்து எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி 23 கொடுக்கறது பெரிய விஷயம் தான் இல்லையா? அந்த மாதிரி உங்க கார் யாருக்கா எந்த கார் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட நெருங்க நெருங்க பெரிய பெரிய மலையாவ தான் வந்துட்டு இருந்தது. கரெக்டா இந்த இடம் பாத்தீங்கன்னா சேலம் அந்த மாதிரி நினைக்கிறேன். போக போக பாதை ரொம்ப அழகா இருந்தது. இப்ப வர மலை ரொம்ப பெருசா இருக்கு. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருந்தது. இதுக்காக தான் நான் நைட்டே கிளம்பிட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இடம்லாம் நமக்கு தெரியும். அங்க தூங்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது புது இடம். பார்த்து அந்த இயற்கையோட அழகா ஜாலியா அப்படியே பாட்டு கேட்டுட்டு போனோம் அப்படின்னு இருந்தோம். ஏன்னா புது இடத்துல இதுதான் செய்யணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாக்கணும்னா காலையில டைம் தான் பார்க்க முடியும். அது இந்த 6 o'clock அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் டைம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளவுதான், ஊருக்குள்ள போறோம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஊருக்குள்ள போகும்போதுதான் ரொம்ப இடுக்கா இருந்தது. இன்னொரு வண்டி உள்ள வர முடியாத அளவுக்கு இருந்தது. இன்னும் ஒரு 50 மினிட்ஸ்ல ஹோட்டல் போயிடும். ஆல்ரெடி நம்ம புக் பண்ணி வச்சிருந்த ஹோட்டல் தான். ஹோட்டலுக்குள்ள போயிட்டு செக்இன் ஆயிட்டு அந்த ஹோட்டலோட ரேட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட ரூம். ஈரோட்ல நான் எடுத்த ரூம் இதுதான். ஒரு 1500 வரும். அதாவது ஏசி இல்லைன்னா, ஏசியோட எடுத்தீங்கன்னா ஒரு 2200 அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்குது. நீங்க வந்துட்டு ரொம்ப நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அபவுட் 3000 தான். ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மெம்பர்னா ஒரு 2500 ஒரு பெஸ்டான ஒரு ஹோட்டல் கிடைக்கும். பட் ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு பெட். ஓகே, நல்லாதான் இருக்கு. இதுல 2 பெட்டு கொடுத்தாங்க 3 பேருக்கு. இன்னொரு பெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைனிங் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் இது டேபிள் மாதிரி, 2 சேரு, டிவி. இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி. என்னன்னா லைட் இருக்காது. இந்த லைட் வந்து ஆக்சுவலா ஒர்க் கிடையாது. இங்க ஒரு டோர் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேங்கிங் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒரு 4 கபோர்டு வச்ச மாதிரி இருக்கு. டோர் நல்லா இருக்கு. பாத்ரூம் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கு. நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இதுதான் பாத்ரூம். இதெல்லாம் வந்து நம்ம இது 1500 ஒரு 3 பேருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இப்ப எடுத்துருக்கிறது வந்து 2500 அந்த மாதிரி ஏசியோட எடுத்தோம். இது பத்ததுக்கு பால்கனி இருக்கு. பால்கனி இருக்கு, நல்லா இருக்கும் இந்த பால்கனி. இப்ப செக் அவுட் ஆகிற டைம், செக் அவுட் ஆகலாம். திருப்பி திருப்பூர் போகணும். அங்க ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்கோ ஏதோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆரிஷ்காக்காக. ஏன்னா லீவ்ல அங்க போயிட்டு நல்லா விளையாடிட்டு அங்க எப்படி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க என்ன ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம சொல்றேன் நான் எங்க இருக்கிறேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வாங்க போகலாம். ஒரு ஹோட்டல் ஒரு மாதிரி செக் அவுட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு ஹோட்டல்ல டிலே ஆகும், ஒரு ஹோட்டல் சீக்கிரமா ஆயிடும். இங்க ஆள் இல்லை, அங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஓகே, இப்ப கிளம்ப வேண்டிய வேலை தான். ரூமும் நல்லா இருந்துச்சு இந்த 1500க்கு. லாஸ்டா கிளம்பும்போது கொஞ்சம் தண்ணி கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கார் பார்க்கிங் கீழே இருக்கு. வா நான் காட்டுறேன். கார் பார்க்கிங் கீழே இருக்கு. இந்த ஹோட்டல்ல கார் பார்க்கிங் பத்தி உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. ஏன்னா காலையில ரொம்ப பசி, அதனால வந்தோடனே கார் பார்க்கிங் பண்ணிட்டு போய் சாப்பிட போயிட்டோம். இப்போ கார் பார்க்கிங் இவ்வளவுதான் இடம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கார் நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கார் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எனக்கே என்னமோ சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி அவங்களே எனக்கு சொல்லல கார் வாங்கும்போது இப்படி எல்லாம் இருக்கும்னு. அப்படியே விங்ஸ் வச்ச மாதிரி இருந்தது காருக்கு. ஓபன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைட் செட்டப். சரி, நம்ம எங்க போறோம் இப்போ? எங்க கூட்டு போற அம்மா உன்ன? எங்க போறோம்? ஹாய், எங்க போறோம்டா? ஊருக்கு போறோம். கேம் விளையாட போறோம். சினிக்கு சக்கா சினிக்கு சக்கா சினிக்கு சக்கா. டெய்லி கிளம்ப போறோம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். கரெக்டா 7 o'clock ஆயிடுச்சு. இது ஈரோடு டு திருப்பூர் போற வழி. நடுவில் எங்க ஸ்டாப் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா அந்த கழுத்தக்கட்டல்ல இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற இடம். இப்ப சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனா இந்த இடம் நல்லா இருக்கு, அதனால போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஜெகதம்பா ஹோட்டலா? ஜெகதம்பா ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். வாடா போலாம். கட்டலா? அந்த கழுத்தக்கட்டில் ஹோட்டல் சாப்பிட முடியல. அங்க பரோட்டா தான் இருந்துச்சு. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நல்லா இருக்கா? ஓய், நல்லா இருக்கா?
இன்னும் 3/4 மணி நேரத்துல அந்த ஹோட்டல் போயிடலாம். பட் நம்ம ஹோட்டல் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்லுல செஞ்ச பொருள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். நம்ம வீட்டுல இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுலாம் கொஞ்சம் பழசாயிருச்சு. அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து ஸ்டீல் ஹேண்டில் வச்சிருக்கிறதால கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்தது. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போயிருவோம். என்னன்னா இங்க வந்து நான் ஹோட்டல்லாம் தேடணும். நம்ம ஆல்ரெடி ஈரோடு வந்திருக்கிறதால அங்க பார்த்து ப்ரீ புக்கிங் பண்ணோம். பட் இங்க அப்படி கிடையாது. தேடி அலைஞ்சுதான் இப்போ ஹோட்டல் புக் பண்ணோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர்ல தான். திருப்பூர்ல கொஞ்சம் வேலையா வந்தோம். அப்படியே ஒரு கெஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே போறோம். பட் ஆனா இப்போதைக்கு நான் வெளியே தங்கியா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே பாத்தீங்கன்னா ஹோட்டல்லாம் கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து காமன் ரேட்டும் இருக்கு, கொஞ்சம் அதிக ரேட்டும் இருக்கு. எனக்கு வந்து நான் தேடி அலைஞ்சதுல நிறைய ஒரு ஹோட்டல் கிட்ட நான் அலைஞ்சிருப்பேன். அதுல வந்து எனக்கு லீ பெபிள் அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு ஷூட் ரூம் சொல்லுவாங்க இது தென் வந்து இந்த ரூம், இந்த 2 ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 2 ரூமும் பாத்தீங்கன்னா நான் 3700க்கு வந்து புக் பண்ணிருக்கேன். பர் டேவோட காஸ்ட். சூப்பரா இருக்கு பாக்க. உள்ள வந்து ஒரு அதுல வந்து பீரோ மாதிரி செட்டப் இருக்கு. தென் இந்த 2 இதுக்கும் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம யூடியூப் வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாத்துக்கலாம். வைஃபை அவங்க கொடுத்துட்டாங்க. பிரேக்கர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்க், அப்புறம் குட்டி ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது, போட்டாவது குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டடி ஏதாவது வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டர், மில்க், காஃபி போட்டுக்கிறது, தென் வந்து ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அதுக்கப்புறம் ஏசி இந்த ரூமுக்கும் இருக்கு, தென் அந்த ரூமுக்கும் இருக்கு. இது பாத்ரூம், ஒரு காமனான பாத்ரூம் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த அளவுக்கு கிடையாது, நல்லா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு ஹோட்டல். எனக்கு இது ஓகே தான். நான் இருந்ததுலே ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்னா அது இதுதான். 3 ஸ்டார் கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா 3 பேர் எக்ஸ்ட்ரா பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. லாக்கர், நம்ம ஏதாவது சேஃப்டிக்கு பணம் எடுத்துட்டு வருவோம், நகை எடுத்து ஒன்று வச்சுதான். மேலே வந்து ஹேங்கர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு 2 days இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஷா எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு எங்கன்னா விளையாட வைக்கலாம், இங்க ஏதாவது தீம் பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. செகண்ட் டே தான். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நைட்டு சாப்பிட்டோம். சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees ஆயிடுச்சு. ஆனா நல்லா இருந்தது எல்லாமே. பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெஜ் தான். வெஜிடேரியன்ல இவ்வளவு அழகா செய்ய முடியுமா அப்படின்றதுதான் பார்த்தேன். நான் அவ்வளோ பிடிச்சிருந்தது. தோசை அது மாதிரி எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. அவங்க ஒரு காஃபி கேட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு இருந்தாங்க, என்னால குடிக்க முடியல. ரூமுக்கு வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுல சுத்தம் இருக்கேன். ஆல்ரெடி சூடாயிருச்சு. இவங்க அந்த பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இது வரைக்கும் போட்டதே கிடையாது. போட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா. இது வந்து காஃபி டீ கிட்டு. இதுல டீயும் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. நான் செக் பண்ணி பாக்குறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். ஆக்சுவலா டீ காஃபி கொடுத்துருந்தாங்க. டீ வச்சு காஃபி வச்சு சன்ரைஸ் காஃபி தூள், அப்புறம் வந்துட்டு சுகர். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா நேற்று வந்து ரூம் மாதிரி ரூம் காட்டியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்தது. எந்த பிரச்சனையும் கிடையாது. போயிட்டு பாப்பா குளிப்பாட்டலாம் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டா ஒர்க்கே ஆகல. இப்படி திருப்ப சொன்னாங்க, அப்படி திருப்ப சொன்னாங்க. ரொம்ப நேரம் போய் சரி பண்ணாங்க, பட் சரியாகல. அப்புறம் வந்து ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் அதே மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா அதே மாதிரிதான் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே. ஆனா அந்த ரூம்ல வந்து ஏசி ஒர்க் ஆகல. இந்த டீத்தூள் டிப் பண்ணி இருப்பாங்களே அந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து மில்க் நம்ம கலந்துக்கலாம். அமுலோட பேக் தான் கொடுத்துருக்காங்க. மில்க் பேக் கொடு சொல்லலாமா? இந்தா கொட்டு கொட்டு. கலக்க கூடாது. இங்க பண்ணாலே கீழே கொட்டிட்டு போற. ஹாய் ஃப்ரெண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நீ? ஐயோ என்னது? சுகர் 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 இங்க கொட்டுமா? கொட்டுமா, ஃபுல்லா கொட்டுமா. ஸ்பூன் எடுத்துட்டு வாடா, கலக்கி கலக்கி.
ஆஷாக்கு இங்க எதுவுமே விளையாடுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இங்க சும்மா இருந்து இந்த டீ காஃபி பவுடர் எல்லாம் வச்சு ஏதாவது செய்யலாம்னு பாத்துட்டு இருந்தோம். அது ரெண்டுத்துக்கும் பலியான ரெண்டே ஆள் யாரு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டுக்காரரும் என் தம்பியும் தான். எப்படியோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப அவங்கள கூப்பிடணும், கூப்பிட்டு குடிக்க வைக்க போறோம் நாங்க. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கஷ்டப்பட்டு டீய கலக்கி இருக்கா, எவ்வளவு குழந்தை கஷ்டப்பட்டு டீ கலக்கி இருக்கா. நாங்க கலக்குவோம். ஏன்பா வீடியோ எடுத்துக்கிறோம்ப்பா, அதனால நீங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் குடிச்சு காட்டணும். அதெல்லாம் முடியாது. ஏங்க டீ போட்டேன். இந்த டீயை பார்த்தாலே இந்த நிலைமையில இருக்கு தெரியும். இதை வந்து டேஸ்ட் பண்ண போறது ஒண்ணு என் வீட்டுக்காரோட இலவசமா ஒண்ணு இணைப்பு வந்திருக்கு. அதுக்கு ரெண்டுத்துக்கு கொடுக்க போறேன். இந்தா சஞ்சய் டீ. ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க எதுக்கு கேட்டீங்க, நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆசா இது நமக்கு வேண்டாம். நல்லா இல்ல செஞ்சு எப்படி இருக்கு? கட்டு 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 இங்க கட்டு, நான் எடுக்கிறேன். தண்ணியில டீ போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கேன். அதை நீ தானே கேட்ட, கண்ணி இங்கதான் இருக்கு, நீ போட்டு கொடுங்கன்னு. எப்படி இருந்தது? தண்ணியில டீ தூள் போட்ட மாதிரி இருக்கு. ஆசா நமக்கு வேணாண்ணா. குடிச்சிட்டியா? அதையும் குடிச்சு வெட்டியாரமா வந்திருக்க பாத்தியா? நல்லாவே இருக்க மாட்டேன். திருப்பி வெளியே போறோம். கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். எப்படியும் சுத்தி வர்றதுக்கு டைம் ஆயிடும். இப்பத்துல இருந்து செக் அவுட் ஆகணும். செக் அவுட் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு செக் அவுட் ஆயிடுவோம். அப்புறம் ஆர்ஷாவை நான் கூட்டி போலான்னு இருக்கோம். இங்கே ஏதாவது ஒரு இடம். இந்த பீச் இருக்காதுமா, மாடி பண்றேன். ஊர்ல இருக்கும் போதுலாம் வரமாட்டேன். இது அடுத்த நாள் காலையில தான். இன்னைக்குதான் வந்து ஹோட்டல் செக் அவுட் பண்ண போறோம். அடுத்து நிறைய பிளான் எல்லாம் வச்சிருந்தோம். நொறுங்கி போயிடுச்சு. எல்லாருக்குமே உடம்பு தெரியல. பாப்பாக்கு ஒரு மாதிரி இந்த கிளைமேட் சரி வராம ஒரு மாதிரி ஆயிட்டு, தம்பிக்கு கண்ணில் கட்டி வந்துருச்சு. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காருக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவும் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு? நம்ம எப்படி பிளான் போடுறது சொல்லுங்க. அதனால இப்போ நம்ம பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்தந்த ஹோட்டல் என்னென்ன ரேட்டு கிடைக்குது, இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முக்கியமா நம்ம வந்ததே நம்ம வண்டி எவ்வளோ வந்து மைலேஜ் தருது அப்படின்னு செக் பண்றதுதான். பொதுவா நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா மைலேஜ் வந்து கார் ஷோரூம்லயே சொல்லுவாங்க. பட் நம்ம பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேற ஒண்ணு கொடுக்கும் ரிசல்ட். அந்த ரிசல்ட் டாடா பஞ்ச்ல எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு தெளிவா உங்களுக்கு ஓட்டி போதே சொல்லியிருக்கேன். பெரிய விஷயம் தான். எனக்கு பர்சனலாவும் அபிஷியலாவும் யூஸ் பண்ணதுக்கு நல்லாவே இருக்கு. இதே மாதிரி நம்ம காருக்கு நிறைய பொருள் வாங்கி இருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். Cheers.